ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த கில்லர் சர்க்கஸ் மேனோட கஸ்டடியில இருந்த சுஜி அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி மறுபடியும் அவங்கிட்டயே மாட்டிக்கிறா. கோவத்துல அந்த கில்லர் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறதோட லாஸ்ட் எபிசோடு முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவத்தோட உச்சியில இருந்த அந்த கில்லர் டாங் பேங் அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்றான். ஆனா அந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே காஞ்சிடுறாளா, அதனால அவனோட டார்கெட் மிஸ் ஆகிடுது. ஆனா அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்துட்டா போல இருக்கு. அப்ப கூட அவன் விடல, மறுபடியும் அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக கையை ஓங்கும் போது யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. அந்த காலிங் பெல் சத்தம் கேட்டதும் இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. சுஜி மேல இருந்த அத்தனை கோவமும் இப்ப அங்க காலிங் பெல் அழுத்திட்டு இருக்கிறவன் மேலதான் வருதா. அந்த கோடாரியை எடுத்துட்டு கோவத்தோட போய் டோர் ஓபன் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவனுக்குள்ள பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. டே டாங் பாங், என்ன பண்ற, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி புதுசா வந்த பர்சனாலிட்டி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்றான், அங்க மயங்கி கிடக்கிற சுஜியை தூக்கிட்டு போய் பேஸ்மெண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா மேல வர பாக்குறான். அப்போ அவனுக்குள்ள மறுபடியும் பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. தலையை வலிக்குது, தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். இப்ப அவனுக்கு வேற ஒரு பர்சனாலிட்டி வருது. ஆனா இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு அடைச்சா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிறான். இவன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி இருந்த பர்சனாலிட்டி காலிங் பில் அழுத்தினவன் மேல கோவத்துல இருந்தாலையா, ஆனா இவன் அப்படி இல்ல, பொறுமையா போய் டோர் ஓபன் பண்றான். அந்த ஆளுக்கு இந்த டாங் பேங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். மாஸ்டர், ஃபெஸ்டிவலுக்காக நம்ம செஞ்சு வச்சிருந்த சிலையை சின்ன பசங்க விளையாண்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஊர் தலைவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு, அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தவன் சொல்றானா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுமையாவே அவங்க கூட கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனுக்கு கார்ல போகும்போது கூட தலையை வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி பொறுமையாவே இருக்கான். அவன் போன்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது, அதை கூட கவனிக்கவே இல்ல. அந்த இன்னொரு ஆள் தான் சொல்றான், மாஸ்டர் மெசேஜ் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவன் மெசேஜ் எடுத்து பாக்குறான். அந்த சர்க்கஸ் பைரேட்ங்கிற கேம் இருந்துச்சு இல்லையா, அந்த கேமோட கம்யூனிட்டில இருந்து தான் இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நம்மளோட 4வது வேட்டைக்கு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவன் முகத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அந்த ஆள் கேக்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஸ்பாம் மெசேஜ் போல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் பொய் சொல்றானா இல்ல நிஜமாலுமே இவனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியலையா, இல்ல ஒருவேளை இந்த பர்சனாலிட்டிக்கு அந்த கில்லர்ஸை பத்தி தெரியாதா என்னன்றது தெரியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம கோல்டன் டைம் டீமை தான் காமிக்கிறாங்க. அந்த ஹேக்கர் ஹான் தான் கில்லருக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அது என்ன ஏதுன்னு கஞ்சவும் டேரிக்கும் வந்து விசாரிக்கிறாங்க. அவனும் சொல்றான், இந்த மாதிரி நான் 17 வயசு பையன் மாதிரி அந்த சர்க்கஸ் பைரேட் அப்படிங்கிற கேமுக்குள்ள நான் லாகின் பண்ணேன். கில் ஃபார் யூ அப்படிங்கிற ஐடியில இருந்து எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அவங்க தன்னை ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். அந்த ஐடியில இருந்து எனக்கு உன்னோட நிலைமை நல்லாவே புரியும். நீ எப்படி உன் அம்மா மேல கோவமா இருக்கியோ அந்த மாதிரி நானும் என் அம்மா மேல கோவமா இருக்கேன். என் ஃபேமிலிலையும் இதே மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அந்த கில்லர் ஒரு டீனேஜ் பையன் இல்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனோட மெசேஜை பார்க்கும்போது டீனேஜ் பசங்க எப்படி மெசேஜ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதும் இவங்களுக்கு நல்லா புரியுது. இப்போ அந்த கில் ஃபார் யூங்கிற ஐடியை சேர்ந்தவன் ஆன்லைன்ல தான் இருக்கான்றது நல்லா தெரியுது. ஆனா எங்க இருக்கான்னு தெரியணும் அப்படின்னா அந்த கில் ஃபார் யூ ஐடியில இருந்து இவனுக்கு மெசேஜ் வரணும், வந்தா மட்டும்தான் அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஹேக்கரே திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை பண்றான். நீங்க போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னீங்க, அதை நான் எப்படி நம்புறது? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஒருவேளை நீங்க ஏதாவது எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் இல்ல ஏதாவது பிரச்சனைனால வேலையை விட்டு நின்னுட்ட போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு உங்களோட போட்டோ அனுப்புங்க, நான் உங்க போட்டோவை பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஹான் ரிப்ளை பண்றான். அதுக்கு உடனே அந்த ஐடியில இருந்து இவனுக்கு வந்து ஒரு போட்டோ வருது. ஆனா நிழல் மாதிரி தான் வருது, உருவம் தெரியவே இல்லை. ஆனா அந்த நிழலை பார்த்தாலே நம்ம கஞ்சோ மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கில் ஃபார் யூ ஐடியில இருந்து மெசேஜ் வந்துருச்சு இல்லையா, அதனால இவன் அந்த ஐடி இருக்கிற லொகேஷனை இவன் ட்ராக் பண்ணிடுறான். அந்த ஊர்ல இருக்க ஏதோ ஒரு இன்டர்நெட் சென்டர்ல இருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கஞ்சோக்கு சர்க்கஸ் மேன்ங்கிற ஐடியில இருந்து இமெயில் வந்துச்சு இல்லையா, அந்த இமெயிலுமே அதே இன்டர்நெட் சென்டர்ல இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கறதையும் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான். நீ அந்த கில்லர் கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இரு, நாங்க போய் அங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பாச் டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாருமே போறாங்க. டேரிக் அவன் கூட இருக்க அந்த அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸரையும் வர சொல்லிட்டு அங்க கிளம்பி போறான். இங்க கஞ்சோவும் அந்த ஹானும் சேர்ந்துட்டு அந்த கில்லருக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கஞ்சோ சொல்றா, நீ வந்து உன் ஃபேமிலியை அட்டாக் பண்ணணும், நான் அவங்கள கட்டி போடணுமா, கட்டி போடணும்னா கிறிஸ்மஸ் லைட்டால கட்டணுமா அப்படின்றத கேளு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் அதே மாதிரியே கேட்கறான், நான் எப்படி என் ஃபேமிலியை ஹர்ட் பண்றது, நான் ஹர்ட் பண்ணணும்னா அவங்கள நான் கட்டி போடணுமா, எதை வச்சு கட்டி போடுறது அப்படின்ற மாதிரி கேட்கறாளா. அதுக்கு அந்த சைட்ல இருந்து உங்ககிட்ட என்ன மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இங்க ஹான் இருந்துட்டு என்கிட்ட டொயின் இருக்கு, டேப் இருக்கு, அப்புறம் லைட் ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு அந்த கில் ஃபார் யூ ஐடியில இருந்து லைட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை வருது. அதுக்குள்ள இங்க டிஸ்பாச் டீம் அந்த இன்டர்நெட் சென்டருக்குமே போயிடுறாங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாதி பேரா பிரிஞ்சு 2 பக்கமுமே போறாங்க. அங்க உள்ள ரிசப்ஷன்ல அந்த ஓனர் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட போய் இந்த ஐபி அட்ரஸ் இருக்க கம்ப்யூட்டர் எதுன்னு கேக்குறாங்க. 27ஆம் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றான். சத்தமே போடாம சைலண்டா போய் அந்த 27ஆம் நம்பர் கம்ப்யூட்டரை சுத்தி வளைச்சு பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. அவதான் உட்கார்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க திரும்பவும் கேக்குறாங்க, டே கன்ஃபார்மா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமான்றாங்க. அந்த பொண்ணோட கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்தா அவதான் அந்த கில் ஃபார் யூங்கிற ஐடியில மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவுமே நல்லா தெரியுது, இன்னமுமே அவ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா இந்த பொண்ணு கண்டிப்பா கில்லர் கிடையாதுன்னு 200% டேரிக் நம்புறான். ஏன்னா இவன் தான் அந்த கில்லரை பார்த்திருக்கான் இல்லையா. இது சின்ன பொண்ணு, இந்த பொண்ணோட பிசிக்கும் அந்த கில்லரோட பிசிக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்க டேரிக் சொல்றான்.
ஜூங்கி போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு திட்டுறாரு, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த மாதிரி எல்லாம் யாராவது மெசேஜ் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட பேச்சே சரியில்லை. இந்த திமிர் பிடிச்ச டீனேஜ் பொண்ணோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பேசுறா. ஜூங்கியை பார்த்து பூமராங்னு வேற திட்டி விட்டுடுறா. யாரு நீ, உன் பேர் என்ன, உன்னோட ஐடி நம்பர் சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டி கேக்குறாங்க. அந்த பொண்ணு பேர் சொல்லிடுறா. அவளோட பேர் பியோல். அவளோட பேரையும் ஐடி நம்பரையும் வச்சு கால் சென்டருக்கு அனுப்பி அவளோட டீடைல் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் பியோல். அவளுக்கு 18 வயசு ஆகுது. இவளுக்கு 4 வயசா இருக்கும் போதே இவளை யாரோ ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுத்திருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த பொண்ணு ஃபேக்கான ஐடியை வச்சுக்கிட்டு இவ வயசுல இருக்க டீனேஜ் பசங்க கிட்ட எல்லாம் தன்னை ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை அட்டை போட்டிருக்கா. அதை போலீஸ் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு விசாரிச்சப்போ தன்னை அடாப்ட் பண்ணிட்டு போன பேரண்ட்ஸ் இவளை அபியூஸ் பண்றதாகவும் அங்க இருந்து இவ எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனதாகவும் சொல்லியிருக்கா. அவளோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணோட சார்ஜஸை கேன்சல் பண்ணி இவளை வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் கோர்ட்ல இந்த பொண்ணை மானிட்டர் பண்ண ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதா. ஜூங்கி போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு, கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு. சின்ன பிள்ளை இல்லையா, பெரியவங்கன்ற முறையில கொஞ்சம் கண்டிப்பா பேசுற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு புடிச்சிட்டு ஏறிட்டு இருக்கா. ரொம்ப கோவமாவே கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அமைதியாவே டைரக்ட் பாத்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணோட சிச்சுவேஷன் டைரக்ட் நல்லாவே புரியும். ஏன்னா இவனும் அடாப்ட் பண்ணிட்டு போன பேரண்ட்ஸ் இவனை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு வந்திருக்கான். ஜூங்கி அந்த பொண்ணு கிட்ட உன் அப்பா அம்மாவோட நம்பர் கொடு, நான் அவங்க கிட்ட முதல்ல பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அப்பா அம்மா நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டதுமே இந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. நீங்க வேணா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில போடுங்க, நான் ஜெயிலுக்கு போறது கூட தயாரா இருக்கேன். ஆனா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த வீட்டுக்கு போனா அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வந்தவ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா, சொல்ல மாட்டேங்கிறா. தேசிக்கு உடனே கால் சென்டருக்கு கால் பண்ணி இந்த பொண்ணோட வீட்டு போன் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான் அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா, அழுவ ஆரம்பிச்சிடறா. என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் அந்த பொண்ணோட சிச்சுவேஷன் புரியுது. அவளுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல, பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், அவளை எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம இங்க கவர்மெண்டோட டேக் கேர் சென்டருக்கு அங்க அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதும் போய் அந்த பொண்ணு அவங்க கையை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. சார் சார் நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க சார், நான் அங்க போறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என் வீட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு அனுப்பி வச்சிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுவுறா. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பான அபியூஸ் நடந்திருக்குன்றது டேரிக்கு நல்லாவே புரியுது. அதனால இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாம கேர் சென்டருக்கு அனுப்புறாங்க. டேரிக் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், உன்ன மாதிரியே தன்னை ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட பேசி ஏமாத்துற ஆட்கள் வேற யாரையாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இங்க ஹான் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு அந்த கில்லருக்கு ட்ராப் செட் பண்ணா அது தப்பான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்னும் வருத்தப்படாத, நீ தொடர்ந்து உன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் அவன் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. பேட்ரோல் போலீஸ் கிட்ட இந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி கேர் சென்டர்ல இருந்து ஆள் வருவாங்க, அவங்க கிட்ட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு போய் கார்ல அமைதியா உட்காந்துக்கிறா. அப்பா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, பியோல் நீ செஞ்சது சரியே கிடையாது, நீ ஒரு ஃப்ராடு, உன்னை நான் பே பேக் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே இந்த பொண்ணு எங்கேயோ போற ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி வச்சு, இந்த போட்டோவை என்னோட ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் அனுப்பி வச்சிருக்கேன், அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரோ மிரட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அந்த கில்லர் டாங் பேங்க் தான் காமிக்கிறாங்க. அந்த சிலையை சரி பண்ண போனாலையா அதை தான் உட்காந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பப்பட் ஷோ பண்றதுக்கு எல்லாம் நம்ம கயிறு கட்டி பொம்மையில ஆட்டுவோம் இல்லையா, நார்மலா அது கட்டையிலயோ இல்ல பேப்பர்லயோ தான் அந்த பொம்மை செய்வாங்க. இவங்க கல்லுலயே அந்த பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை தான் 2 சின்ன பிள்ளைங்க கண்ணாமூச்சி விளையாடுறான்னு சொல்லி விளையாண்டு அதை ஏதோ உடைச்சிட்டாங்க போல இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவன் அந்த குழந்தைங்க ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்களா. அவன் ரொம்ப பொலைட்டா பேசுறான், பயப்படாதீங்கடா, நான் பொம்மை தானே சரி பண்ணிடுறேன், ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு அது அவங்களுக்கு அதை விளையாண்டும் காமிக்கிறான். சின்ன குழந்தைங்க இதை விளையாடணும்னு ஆசைப்பட்டா தாராளமா கொடுங்க, நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு தான் பிக்ஸ் பண்ணிருக்கேன், இனிமேலும் உடையாது, நீங்க தாராளமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாவும் ஸ்வீட்டாவும் அந்த குழந்தைகிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆத்மாக்களுக்கு படைக்கிறதுக்காக வச்சிருந்ததை நீங்க எப்படி சேதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த ஊர் தலைவர் அங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சுஜி எங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஆத்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லி ஒரு ஊர் தலைவர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆள் தான். ஆனா அவர் இப்படி கோவமா பேசினதும் இந்த அந்த காலத்துல ராஜாக்கள் கோவப்பட்டா உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராஜா காலில் மண்டி போட்டு விழுந்து ஐயா சாமி எங்களை மன்னிச்சிருங்கன்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊர் தலைவர் கோவப்பட்டதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் காலில் விழுந்து மண்டி போட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. 2 குழந்தைங்க அந்த பொம்மையை உடைச்சாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் தான் மண்டி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆள் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாவே பேசிக்கிட்டு இருக்கான். சாட்டை எடுத்துட்டு அவங்கள பனிஷ் பண்றதுக்காக போறான். அப்ப இந்த டாங் பேங் தடுத்து நிறுத்துறான். இந்த ஊர் தலைவர் இந்த டாங் பேங்கோட தாத்தா போல இருக்கு. தாத்தா விடுங்க தாத்தா, சின்ன குழந்தைங்க தெரியாம பண்ணிட்டாங்க, நம்ம ஃபெஸ்டிவல் நடத்துறதே எதுக்காக, மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே, அதுவும் முக்கியமா குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்கள காயப்படுத்திட்டு நம்ம ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாட முடியாது இல்ல, மன்னிச்சு விட்டுடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கெஞ்சி கேட்கறானா. அதனால நீ சொல்ற
சொல்றதுனால விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மன்னிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இந்த தாத்தா பேரங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நேத்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக போன அப்படின்னு அந்த ஊர் தலைவர் இந்த டாங் பேங்க் கிட்ட கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, ஏதோ ஒரு கிரிமினல் பொண்ணு வேஷம் போட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டானா, அதை பத்தி ஏதோ டிப்ஸ் கேட்கறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க, நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த டாங் பேங்க் சொல்றானா. அவங்க கிட்ட எந்த ஒரு சம்பந்தமும் வச்சுக்காத, அவங்க எல்லாம் அவுட் சைடர்ஸ், அவங்களாலதான் நம்ம ப்ராசிக்யூட்டரோட பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சுஜி காணாம போயிட்டால, அதை தான் சொல்றாங்க. சரி தாத்தா சரி தாத்தா, நீ இவனும் நல்ல பையன் மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீசர் டைரக்டர் யாங் தான் காமிக்கிறாரு. அவருமே அந்த ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ்ல தான் இருக்காரு. அவர் தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல டைரக்ட் இவரோட மருமகனை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அந்த மருமகனோட ஒய்ஃப், அதாவது இவரோட பொண்ணு தான் இவங்க கிட்ட வந்து அவங்க புருஷனை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அவங்க புருஷனை பத்தி பேசுறதுக்கு தயாராவே இல்ல. நான் அந்தால டைவர்ஸ் பண்ண போறேன், என்கிட்ட அந்தால பத்தி எதுவுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா போல இருக்கு, ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவளால நடக்க முடியாது, கிரன்ச்சஸ் வச்சுதான் நடந்துட்டு இருக்கா. இவங்க கிராமத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போது போல இருக்கு. அந்த கல்லெல்லாம் கூட அதுக்கு தானே செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா, அந்த ஸ்டோன் ஹவுஸ்க்குள்ள பொண்ணுங்களை போய் படுக்க வைப்பாங்களாம். அங்க இருந்து எந்திரிச்சு வரும்போது அந்த பொண்ணுங்க புதுசா பிறந்த மாதிரி வருவாங்களாம், எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. அந்த ஸ்டோன் ஹவுஸ்க்குள்ள நான் என்னோட பொண்ணையும் போய் படுக்க வைக்க போறேன். என் பொண்ணுக்கு வயசு கம்மி தான், படுக்க வைக்க மாட்டாங்க தான், ஆனாலும் நான் என் பொண்ணு அந்த ஸ்டோன் ஹவுஸ்க்குள்ள அனுப்ப போறேன். ஃபெஸ்டிவல் முடிஞ்சு வரும்போது என் பொண்ணு 2 கால்ல நடந்து வருவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுதான் அந்த போலீஸ் ஆபீசர் யாங் சொல்றாரு, நமக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும். கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கு தான் முடியுமே தவிர நம்ம முழுசா கடவுளை நம்ப கூடாது. கடவுள்கிட்ட நம்ம வேண்டதே நம்பிக்கைக்காக மட்டும்தான். ஆனா அதுவே மூட நம்பிக்கை ஆயிடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதை கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. நீங்க திரும்பவும் என்னோட நம்பிக்கைக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுறதையும் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுறா. இவருக்கு எப்படி தன்னோட பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த கல்லுல சிற்பம் செய்யற ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த ஒர்க் ஷாப் இவர் டைரக்ட் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, என்னோட சீனியர் ஆபீசர் அங்க சிற்பியா இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த சீனியர் ஆபீசரோட ஒர்க் ஷாப் தான் போல இருக்கு. இவருக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரவும் உடனே அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள போறாரு. அங்க நிறைய கல்லுல பொருட்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அவர் விழுந்த இடத்துல ஒரு கல்லு மேல டாரிக்கோட அம்மா இறந்தப்ப அவங்க கையில ஒரு சூறாவளி டாட்டூ இருந்தது இவர் பார்த்திருப்பாரு இல்லையா, அந்த டாட்டூவை இங்க கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. அதுல 3 ஸ்பைரல் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதுல இங்க 2 ஸ்பைரல் செதுக்கி இருக்கு, இன்னொரு ஸ்பைரல் செதுக்காம பாதியிலேயே விட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கும்போதே அந்த சீனியர் ஆபீசர் அங்க வராரு. இப்ப அவர் வேலையில எல்லாம் இல்ல. என்னப்பா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து கேக்குறாரா. ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா போனேன், உள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் சரி என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் யாங் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அது வரைக்கும் சிரிச்ச முகத்தோட நின்னுட்டு இருந்த அந்த சீனியர் ஆபீசர் டைரக்டர் யாங் அங்க வெளியில போனதும் அவரோட முகமே மாறுது. கோவத்துல மாறுதா இல்ல சோகத்துல மாறுதான்னு தான் தெரியல. இங்க நம்ம கோல்டன் டைம் டீமோட பார்க் இருக்கா இல்லையா, அவ போய் நம்ம கங்ஜோ கிட்ட நான் டிஸ்பாச் டீமுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது வரைக்கும் இவ கால் சென்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப எதுக்காகமா நீ டிஸ்பாச் டீமுக்கு மாறுற, அது கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இல்ல நான் விக்டிம களத்துல போய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்பாச் டீமுக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அது அவ்வளவு ஈஸி கிடையாது, நிறைய பிரச்சனை வரும், பின்னாடி நீ கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. அவளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. சரி நான் கமிஷனர்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம டாரிக் இருக்கான் இல்லையா, அவன் ஹோட்டல்ல அவனோட அந்த அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸர் கூட தான் தங்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ இவனோட டிஸ்பாச் டீம் ஆபீசர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து தங்குறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. நம்ம தேசிக் கூட தான் ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டைரக்ட் தேசிக் கிட்ட போய் கேக்குறான், நான் உன்னை நோட் பண்ணேன், நீ யாருகிட்டயுமே பேசும்போது ஐ கான்டாக்ட் வச்சே பேச மாட்டேங்கிறியே, இது என்ன உன்னோட பழக்கமா இல்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ப்ராப்ளம்ங்கிறது எல்லாரோட லைஃப்லயும் தான் இருக்கும், யாருக்கு தான் இல்லாம இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் உன்னோட தங்கச்சியை பத்தி, இது என்னோட ஸ்லீப்பிங் டேப்லெட், உனக்கு வேணும்னா இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்திரை டப்பாவை எடுத்து கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு தேவைன்னா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போயிடுறான். பாத்ரூம்ல போய் நின்னுட்டு அவனோட சட்ட ஸ்லீவை தூக்குறான். கை பூரா ஒரே தழும்பா இருக்கு, எல்லாம் அடிவாங்கின தழும்பு தான். சின்ன வயசுல இவன் அமெரிக்காவுக்கு தத்து கொடுத்திருப்பாங்க இல்லையா, இவனோட அமெரிக்கன் ஃபாதர் இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இவன் கொரியாவில இருந்து போன சின்ன பையன், டக்குன்னு அமெரிக்கனோட பழக்கத்துக்கு எல்லாம் வர முடியாது இல்ல, அதனால இவனை முழு அமெரிக்கனா மாத்தணும், ஏசியன் அப்படின்றதுக்கான அடையாளமே அவனுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அடாப்ட் பண்ணிட்டு போன ஃபாதர் இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த கில்லர் டாங் பேங்க் தான் காமிக்கிறாங்க. அவனோட வீட்டு பேஸ்மெண்ட்ல சுஜியை வந்து ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு அவளுக்கு முன்னாடி இவன் பொம்மலாட்டம் நடத்துறதுக்காக கல்லுல பொம்மை செஞ்சிருப்பான் இல்லையா, அதை வச்சு அவளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். ஒரு காலத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க தன்னோட 500 குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் அவங்க கிராமத்துல பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. பஞ்சத்துல அவங்களுக்கு சரியா சாப்பாடு கூட கிடைக்கல, எல்லாரும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த அரிசியையுமே எடுத்து அவங்க பசங்களுக்காக கஞ்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாம் வெளியில போயிருந்தாங்க. பசங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட
எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தவறி போய் அவங்க அந்த கஞ்சி பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடான கஞ்சி பாத்திரத்துக்குள்ள அவங்க விழுந்தா எப்படி கதறி துடிப்பாங்க அதே மாதிரி இவனும் பொம்பளை குரல்ல கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு சுடுது எரியுது யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 500 பசங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அம்மாவை வீடு பூரா தேடி பார்த்தாங்க காணும். அவங்க எல்லாரும் பசியில வந்திருந்தாங்களா அதனால அம்மாவை தேடுறதை விட்டுட்டு முதல்ல சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்தாங்க. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு சாப்பாட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல கடைசி பையன் இருப்பான் இல்லையா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹாப்பின்னு ஒண்ணு அவனோட சாப்பாட்டுல கிடைச்சது. அது அவனோட அம்மாவோடதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்துதான் அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அம்மா இது நீங்கன்னே தெரியாம நான் உங்களை சாப்பிட்டுட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மாதிரியே அவனும் அழுது காமிக்கிறான். இதை பார்த்ததும் இந்த சுஜி ரொம்ப பயந்து போயிடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்ன கொன்னுடாத, என்னை மட்டும் நீ வெளியே விட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் போய் அந்த பொண்ணு கிட்ட உட்காந்துக்கிட்டு பயந்து போய் இருக்கிற உன்னோட முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, இப்ப என்ன உன்னை வெளியே விடணும் அவ்வளவுதானே, நான் இப்ப உனக்கு ஒரு கதை சொன்னல அந்த கதையில மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னங்கறத நீ கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டீனா நான் உன்னை வெளியே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ பயத்துல இருக்கும்போது அவன் சொன்ன கதையை கேட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. இங்க பாரு என் அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு, நீ வேணா என் அப்பாவுக்கு போன் பண்ணி ரேன்சம் கேளு, அவர் நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு, என்னை மட்டும் விட்டுட அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த கதையோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்றத சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்றல, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் விளையாண்டுகிட்டே அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுடுறா, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கோவத்துல இவ கத்திக்கிட்டு இருக்காளா. இந்த கதையோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன தெரியுமா, நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது நம்மளோட சுய லாபத்துக்காக நம்ம சொந்த குழந்தைங்களை கூட கொள்ளலாம், அதுல எந்த தப்பும் இல்ல, உன் அப்பாவும் இதையே தான் யோசிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில அந்த அவனோட வெப்பனான கோடாரி எடுத்து அந்த பொண்ணை அடிச்சு அங்கேயே சாகடிச்சிடுறான். அதே சமயம் இங்க கிராமத்துல இந்த ஊர் தலைவர் கூட ஆத்மா கிட்ட பேசிட்டு ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க நடுராத்திரில உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி நம்ம கோஸ்ட் லேடினே வச்சுக்குவோம். நடுராத்திரில உட்காந்து ஆத்மாக்கள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வெளிச்சத்துக்காக தீப்பந்தம் கொளுத்தி வச்சிருக்காங்க. அப்ப காத்தடிக்குது, காத்துல தீப்பந்தம் அமைஞ்சிருது. அது அமைஞ்ச உடனே அவங்க பாட்டுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே துடிச்சிட்டு விழுறாங்க. அவளோட இன்னசென்டான உயிர் போயிடுச்சு, அது இங்க வந்துருச்சு, வரப்போகுது, இந்த கிராமத்தையே அது முழுங்க போகுது அப்படின்ற மாதிரி பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம கங்ஜோவை காமிக்கிறாங்க. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கிக்கிட்டு இருக்கிற கங்ஜோக்கு ஒரு கனவு வருது. ஏற்கனவே இவளுக்கு வந்து அதே கனவு தான். காட்டுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பயந்து போய் ஓடிட்டு இருக்கா. யாரோ அவளை பின்னாடி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. பயந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து காதை பொத்திக்கிறா. அவளை விரட்டுறது ஆக்சுவலா ஒரு கழுகு. அவளை சுத்தி சுத்தி விரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கழுகு நேரா பக்கத்துல போகுது. அங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு நிமிந்து அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணை பாக்குறா. அவளை பார்த்ததும் பயந்து போய் கங்ஜோ எங்க இருக்க எங்க இருக்க எங்க என்ன விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி பதறி போய் ஓடிட்டு இருக்கா. இந்த கனவு வந்ததும் கங்ஜோ பயத்துல தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு உட்கார்றா. அப்படியே இங்க இந்த கில்லரை காமிக்கிறாங்க. அந்த சுஜியை கொண்டு சூட் கேஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவனோட லேப்டாப்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது. இவன் போய் பாக்குறான். அதே முன்ன வந்து அதே மெசேஜ் தான். நம்மளோட 4வது வேட்டைக்கான ஆள் கிடைச்சிருச்சு, ஆங்கிரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆங்கிரிங்கிறது அவங்களோட அந்த 4வது வேட்டையோட ஐடி பேர் போல இருக்கு. அந்த முட்டாள் டாங் பேங்னால இந்த ஆங்கிரியை நான் இழந்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொடூரமா இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு அவனுக்கு பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்த பர்சனாலிட்டி கண்ணாடி போடல, ஒரு மாதிரி வாய்ஸ்மே ரஃப் அண்ட் டஃபா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆனதும் அவன் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறான். ஒரு மாதிரி சாஃப்டான வாய்ஸ்ல பேசுறான். இல்லையே இந்த மெசேஜ்ல என்னமோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிரிங்கிற ஐடியை போய் எடுத்து செக் பண்றான். அந்த ஆங்கிரிங்கிற ஐடி நம்ம ஹேக்கர் ஹான் செட் பண்ணாலே ஒரு ட்ராப், அந்த ஐடி தான். அந்த ஆங்கிரி பேசினது பதிலுக்கு அந்த கில் ஃபார் யூன்னு அந்த பொண்ணு பியோல் இருக்காலே அவ பேசினதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த ஆங்கிரிங்கிறவன் ஒரு போலீஸ்காரன், அவன் நமக்கு ட்ராப் செட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கு காரணம் தேவையே இல்லாம அவன் எங்க அம்மாவை எதுல கட்டுறது, என்கிட்ட லைட் ஸ்ட்ரிங் இருக்கு அதை வச்சு கட்டட்டுமான்னு கேட்டிருப்பான் இல்லையா, அதை வச்சுதான் இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்படி இவன் கண்டுபிடிச்சோடனே முன்னாடி போச்சு இல்ல ஒரு கொடூரமான பர்சனாலிட்டி அது திரும்பவும் வருது. இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிறது எப்படியோ இவங்களுக்கு தெரியுது. எது போலீஸ்காரனா, இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஹேக்கர் ஹான் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நொந்து போய் உட்கார்ந்துருக்கானா. அப்ப அவனுக்கு அவனோட அந்த சர்க்கஸ் பைரட் கம்யூனிட்டில இருந்து ரிப்ளை வருது. யாரோ சிசி மேன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து தான் வந்திருக்கு மெசேஜ். நான் பேட்சை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த சிசி மேன் அப்படின்ற ஐடியை பார்த்ததுமே சர்க்கஸ் மேன் அப்படிங்கிற பேர் மாதிரியே வருது இல்லையா, இதை உடனே நம்ம மேடம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி வேகமா எடுக்கிறான். ஆனாலும் இவனுக்கு பயமா இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம், இந்த தடவையும் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, முதல்ல இந்த சிசி மேன் சர்க்கஸ் மேன் தானா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த சிசி மேனுக்கு ரிப்ளை பண்றான். முதல்ல உன்னோட ஆஃபரை சொல்லு, அதுக்கப்புறமா நான் என்னோட பேட்சை விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த கேம்ல விளையாண்டு பேட்ச் வாங்குவாங்க இல்லையா, அதை தான் வாங்குறத விற்கிறத பத்தி பேசிக்கிறானுங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டேரிக்கும் கங்ஜோவும் சேர்ந்து அந்த ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாங்கோட சீனியர் இங்க தான் இருக்காரு, நீங்க போய் விசாரிங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த சீனியரை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜை பத்தியும் அந்த ஊர் தலைவரை பத்தியும் இவங்க டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு
பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோ சொல்றா, அந்த கிராமத்தை பத்தியும் அந்த கிராமத்தோட தலைவரை பத்தியும் நான் கேள்விப்பட்ட எல்லாமே நல்ல விஷயமா மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிராமத்துக்கு யாராவது கிரிமினல் வந்து தங்கினாங்கன்னா கூட அவங்க வந்து மனசு மாறி நல்லவங்களா மாறிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. ஆனா இது எதையுமே டைரக்ட் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. ஒரு மனுஷனோட இயல்பு அவ்வளவு ஈஸியாலாம் மாத்திர முடியாது. இதெல்லாம் எதையும் நான் நம்ப தயாராவே இல்ல. அந்த டாங் பேங்க்னு ஒருத்தன் நம்மள வந்து பார்த்தான் இல்லையா, அவனையுமே நான் நம்பல. அவன்கிட்டயுமே ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா, கண்டிப்பா அவனை நான் மீட் பண்ணணும். அவன்கிட்ட நான் பேசினேன்னா அவனோட குரலை வச்சு அவன் சர்க்கஸ் மேனா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. அவங்க அந்த கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த சீனியர் ஆபீசரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இப்போ இந்த கிராமத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உங்க கிராமத்தை நாங்க சுத்தி பார்த்துட்டு போயிடுறோமே அப்படின்னு சொல்றாங்களா. வாங்க சார் நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் கூட்டிட்டு போய் அந்த கிராமத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அந்த ஊர் தலைவர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ போதனை மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லி மார்னிங் இங்க ஊர் தலைவரோட போதனை மக்களுக்கு கிடைக்கணுமாமா, அது ரெகுலர் ரொட்டீனா. ஆனா இங்க நடக்கிறது பாக்குறதுன்னு எதுவுமே டேரிக்கு உண்மையாவும் இயல்பா நடக்கிற மாதிரியும் அவனுக்கு தோணவே இல்ல. அந்த சமயம் இங்க கால் சென்டருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஜூன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட்டை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அந்த போன் கால் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி டீடைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இங்க கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஜூன் அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட் பியோல் அப்படின்ற ஒரு பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளாம், அந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணிருக்காரு. வீமோ தீவுல இருக்க பீச் ஹோட்டல்ல இருந்து தான் அவர் கால் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டப்போ அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சவங்களே அந்த பொண்ணு அங்கதான் வச்சிருக்கிறதா அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் அங்க தேடி போனதாவும், ஆனா அவர் தேடி பார்த்து அந்த பொண்ணு அவருக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு கால் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல மேடம், கிட்னாப் பண்ணப்பட்ட அந்த பியோல் அப்படின்ற பொண்ணு நேத்து ராத்திரி இன்டர்நெட் சென்டர்ல இருந்து நாம ரெஸ்கியூ பண்ணோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நேத்து ராத்திரி கேர் டீம் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஷெல்டர்ல கூட்டிட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கால் சென்டர்ல இருந்து கங்ஜோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. வீமோ பீச்சோட ஹோட்டல்ல தான் அந்த பொண்ணு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த தீவோட அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் போல இருக்கு. கங்ஜோ இந்த விஷயத்த டைரக்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட அந்த அமெரிக்கன் போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னு தெரியல. இங்க கங்ஜோ என்ன பண்றா, டைரக்டா அந்த ஸ்கூல் டீச்சருக்கே காலை கனெக்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். இந்த ஸ்கூல் டீச்சரோட பேரு ஜூன். இவர் வந்து சொல்றாரு, என்னோட ஸ்டூடெண்ட் தான் அந்த பியோல், அவளோட பேரண்ட்ஸ் அவளை எப்பவுமே அபியூஸ் பண்ணுவாங்க, அதனால நான் எப்பவுமே அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 2-3 நாளா அவ சரியா ஸ்கூலுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதையை சொல்றாரு. இன்னைக்கு காலையில அந்த பொண்ணு ஸ்கூல்ல ஒரு ஓரமா உட்காந்து போனை பார்த்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கா. அதை இந்த டீச்சர் ஜூன் பார்த்துட்டு அவகிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னமாச்சு ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கா அப்படின்னதுக்கு அவ ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா அவ கழுத்துல காயம் இருந்திருக்கு. என்னாச்சு உன் அப்பா மறுபடியும் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தொட போகும்போது அவ வேகமா புடிச்சு தட்டி விட்டுட்டு ஒழுங்கா அவங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி கடுப்பா சொல்லியிருக்கா. அப்போ அவளோட போன் அங்க இருந்திருக்குமா, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவளோட போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போகும்போது, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கோவமா கத்திருக்கா. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பியோல் நீ ஒரு ஃப்ராடு, என்னோட பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்டி இருக்காங்க. இது என்னது இது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் விடுங்க, நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு இவ கிளாஸ்க்கு போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இவர் போய் கிளாஸ் பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு அங்க இல்ல. எங்க போனா, இவ கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டு வந்துட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த பியோலோட போட்டோவை போட்டு கூடவே ஒரு வாய்ஸ் மெசேஜ். அந்த மெசேஜ்ல அந்த பொண்ணு தான் பேசியிருக்கா, என்ன ஒரு சில ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க. இந்த பியோலோட போட்டோவை போட்டு கூடவே ஒரு வாய்ஸ் மெசேஜும் இருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல இந்த பொண்ணு தான் பேசியிருக்கா, என்ன ஒரு சில ரவுடிங்க இந்த வீமோவோட பீச் ஹோட்டல்ல கடத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால என் கையில பணம் எதுவுமே இல்லை, எல்லாம் தீந்து போச்சு, அவங்க உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க, நீங்க வந்து பணத்தை கொடுத்து என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா. போலீஸ்க்கு போக கூடாது, போனா அவங்க என்ன கொன்னுடுவாங்க அப்படின்ற மாதிரியும் அவ வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருக்கா. அந்த மெசேஜை பார்த்ததுமே இவ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம்லாம் பண்ணல, நேரா அந்த பொண்ணை தேடி ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அந்த இடம் பூரா தேடி இருக்காரு. ஆனா அவருக்கு பியோல் கிடைக்கவே இல்லை. கிடைக்கலங்கிறப்பதான் இவர் வந்து இங்க கால் பண்ணியிருக்காரு. ஆனா கங்ஜோக்கு ஒரு டவுட், அவனுங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தானே கால் பண்ணணும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. நான் வேணா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு இவ கேக்குறா. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க மேடம், அவங்க அப்பா அந்த பொண்ணை ரொம்ப அபியூஸ் பண்ணுவாரு, அவருக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீச்சரும் சொல்றாரு. அந்த பொண்ணோட போன்ல இருக்கிற மெசேஜஸை செக் பண்ணி அவளுக்கு ஏதாவது பிளாக்மெயில் மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க, அவளோட பேரண்ட்ஸை பத்தியும் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு இவ கால் சென்டருக்கு ஆர்டர் கொடுக்குறா. ஹேக்கர் ஹான் அந்த பொண்ணோட போனை ஹேக் பண்ணி அவளோட மெசேஜஸை எடுத்துறான். அதுல பிக் டிஷ் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அவளுக்கு பிளாக்மெயில் மெசேஜ் வந்திருக்கு. இந்த பொண்ணு தான் நிறைய பேர்கிட்ட தன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாத்தி வாங்கியிருக்கா இல்லையா, அந்த மாதிரி இந்த பிக் டிஷ் அப்படிங்கிறவனையும் ஏமாத்தி 3 நாளைக்கு முன்னாடி பணத்தை ஆட்டை போட்டிருக்கா. ஆனா அவங்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டா போல இருக்கு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி அந்த பிக் டிஷ்ங்கிறவன் இவளை பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அந்த பிக் டிஷ்ங்கிற
ஜூங்கிற ஐடியை கிரியேட் பண்றதுக்கு அவன் கொடுத்திருக்க அட்ரஸ் ஃபேக்கா இருக்கு. அவனுடைய லொகேஷனை செக் பண்ணலாம்னு பார்த்தா அவனோட ஐபி அட்ரஸ்மே கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த ஹான் இன்ஃபார்ம் பண்றான். இந்த பிக் டிஷ்ங்கிறவனும் அந்த சர்க்கஸ் பைரேட் அப்படின்ற அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது தெரிய வருதா. ஒருவேளை இந்த பிக் டிஷ்க்கும் அந்த சர்க்கஸ் மேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி கால் சென்டருக்கு வந்துடுறா. அப்போ இவளோட பேரண்ட்ஸ் பத்தின டீடைலையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அடாப்ட் பண்ணிட்டு போன அப்பா வந்து ஒரு லாயரா இருக்காரு, அம்மா வந்து வெல்ஃபேர் சென்டர்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு 5 தடவை அவங்க மேல சைல்டு அபியூஸ்க்கான கேஸ் கொடுத்திருக்கா. ஆனா 5 தடவையுமே அவங்க நாட் கில்ட்டி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி அவங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. கிடைச்ச எல்லா டீடைலையும் வச்சு பார்க்கும்போது அவளோட பேரண்ட்ஸ் பக்கம் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த பொண்ணு தான் வந்து இந்த டீனேஜ் கிரிமினலா இருப்பாளோன்னு சொல்லி சந்தேகம் வருது. இந்த டீனேஜ் வயசுல ஆர்வக்குளர்ல ஒரு சில தப்பு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாளோன்னு சந்தேகம் வருது. யார சந்தேகப்படுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த டீச்சரை பத்தி கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க அதுக்குள்ளேயே அந்த வீமோ பீச் ஹோட்டலுக்கு நம்ம டிஸ்பாச் டீமும் வந்துடுறாங்க. வெளியிலேயே அந்த டீச்சர் பேட்ரோல் போலீஸ் 2 பேரோட நின்னுட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். உள்ள போய் இவன் தேடி பிரச்சனை பண்ணதுனால வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க போல இருக்கு. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கதவை ஓபன் பண்றாங்க. அந்த ஹோட்டலோட ஓனரோ மேனேஜரோ அவங்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவன் சிசிடிவி எல்லாம் காமிக்கிறான். எங்கேயுமே அந்த பொண்ணு வந்ததுக்கான அடையாளமே இல்ல. சார், எங்க ஹோட்டல்ல வெறும் 5 ரூம் மட்டும் தான் புக் ஆகி இருக்கு. 5 ரூம்லயுமே நீங்க சொல்ற பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். நாங்க தேடி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த டீச்சரும் பின்னாடியே வரானா, நீங்க வராதீங்க சார், எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் வந்து மத்தவங்களை மட்டும் கூட்டிட்டு போறான். இந்த தடவை டிஸ்பாச் டீம்ல நம்ம பார்க்குமே வந்திருக்கா. அவதான் டிஸ்பாச் டீம்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா இல்லையா, அவளுமே வந்திருக்கா. அந்த ஹோட்டல் பூரா தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்குள்ள இங்க கால் சென்டருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த டீச்சரை பத்தி. இவன் இப்ப வேலை பார்க்குற ஸ்கூல் இல்லாம இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூல்ல இவன் மேல நிறைய தடவை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை கேன்சலும் பண்ணியிருக்காங்க. இவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்கான் அப்படின்னும், டீச்சர் கிட்ட அஃபயர் வச்சிருக்கான், பேரண்ட்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு இவன் மேல நிறைய தடவை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி கடைசியில் அதை கேன்சலும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே இவன் அந்த டீச்சருக்கே கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேட்கறா. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? இங்க ஒரு பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்குன்ற உங்களுக்கு நேரம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்துங்க, தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். உடனே கஞ்சோ என்ன பண்றா, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணிடுறா. அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றா. உங்க பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவ ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாளா. இதை கேட்டதுமே அவங்க அம்மா கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்ல. அந்த டீச்சர் பேர் என்ன, ஜூன் தானே, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, நிறைய தடவை நடந்திருக்குங்க, இவங்க 2 பேத்துக்கும் இதே தான் வேலை. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியில போய் மத்தவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிற வேலையவே பண்ணிட்டு இருக்கா. அதை நாங்க தட்டி கேட்டா நாங்க அபியூஸ் பண்றோம்னு சொல்லி எங்க மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. நாங்க அந்த பொண்ணை அடிச்சோம், அவ மேல காயம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லியிருப்பானே, அந்த ஆளாலதான் மேடம் இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ பண்றதையெல்லாம் அவன் தாள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அரிப்பு மாதிரி வரும், அடிக்கடி உடம்புல செவந்து போகும். அதை போய் நாங்க அடிச்சோம், நாங்க காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் அந்த பொண்ணுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணெல்லாம் யாரும் கிட்னாப் பண்ணல, கொஞ்ச நேரம் டிராமா பண்ணிட்டு அவளே வீட்டுக்கு வந்துருவா, நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த கஞ்சோ டிஸ்பாச் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றா. டைரக்ட் உடனே போய் அந்த டீச்சர் கிட்ட கேட்கறான். அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணவே இல்ல, நீங்க தான் முன்னாடி அபியூஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்காமே அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்களா? நான் தான் சொன்னேன்ல அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணாதீங்க, அவங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி, நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஒரு மாதிரி கோவம், அழுக, டென்ஷன் இதையெல்லாம் கலந்த மாதிரி பைத்திய மாதிரி கத்திட்டு, நீங்க ஒன்னும் அந்த பொண்ணை தேட வேணாம், நானே தேடிக்கிறேன் போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு என்னாச்சு, ஏன் இவன் இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட போன் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. அதனால அந்த லொகேஷனை ஹான் கண்டுபிடிச்சிடுறான். இந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் இன்ஃபார்ம் பண்றான். உடனே எல்லாரும் ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் அந்த போனோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது டைரக்ட் வந்து ஏதோ ஒரு விளம்பர போஸ்டரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் அதையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க ஜூங்கி கஞ்சோக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, அந்த பொண்ணோட போன் ஒரு குப்பை தொட்டியில இருந்திருக்கு, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அதை பார்த்துட்டு எடுத்து அதை ஆன் பண்ணிருக்காங்க, யாரோ வேணும்னே அந்த போன் அங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. சோ இதுல இருந்தே கஞ்சோக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இந்த பொண்ணு நடிக்கல, கண்டிப்பா யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜையுமே போட்டு கேட்டு பாக்குறா. அவ போட்டோல அவ கண்ணுலயும் பயம் தெரியுது, அவளோட குரல்லையுமே பயம் நல்லா தெரியுது. கண்டிப்பா அந்த பொண்ணு போய் சொல்லல, அவளை கண்டிப்பா கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் அவளுக்கு புரியுது. அப்புறம் தான் அவ ஒரு விஷயம் நோட் பண்றா. அவ என்ன மெசேஜ் கொடுத்திருப்பா அப்படின்னா, என்ன இந்த வீமோ பீச் ஹோட்டல்ல கடத்தி வச்சிருக்காங்க, இங்க வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த டீச்சருக்கு மெசேஜ் கொடுத்திருப்பா. ஆனா அவ சொன்ன அந்த வார்த்தையில பீச் அப்படின்ற வார்த்தை கிட்ட மட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதனால இவ இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப திரும்ப அந்த இடத்த மட்டும் அவ கேட்டு பாக்குறாளா. அப்போ அந்த வீமோ பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ அவ தடுமாறி இருக்கா, அதுக்கப்புறம் அவ ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல அவ தடுமாறி இருக்காங்கிறத நல்லா கவனிக்கும் போதுதான் அவளுக்கு தெரியுது, வீமோ பீச் குயின் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா.
சொல்லியிருக்கா. ஆனா அந்த குயின் அப்படிங்கிற வார்த்தைய வேணும்னே அந்த பொண்ணு மெதுவா சொல்லியிருக்கா, யாருக்கும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக. உண்மையிலேயே இந்த பொண்ண கடத்தியிருந்தாங்க அப்படின்னா, எதுக்காக அந்த வார்த்தைய கேட்கக்கூடாதுன்னு மெதுவா சொல்லியிருக்கா அப்படின்னு இங்க கங்ஜோக்கு டவுட்டா இருக்கு. அதே சமயம் அங்க டாரிக் ஏதோ போஸ்டர பார்த்து யோசிச்சுட்டு இருந்தான் இல்லையா, இந்த வீமோ குயின் ஹோட்டலோட விளம்பர போஸ்டர் தான் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப அவன் அந்த பொண்ணோட போட்டோவ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல இந்த வீமோ குயின் ஹோட்டலோட லோகோ இருக்கு. அப்ப இந்த பொண்ணு இருக்கிறது வீமோ பீச் ஹோட்டல் கிடையாது, வீமோ பீச் குயின் ஹோட்டல்ல அப்படிங்கறத இங்க டாரிக்கும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹோட்டலை தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். இங்க கங்ஜோவுமே டாரிக் கிட்ட கால் பண்ணி அந்த பொண்ணு வீமோ பீச் குயின் ஹோட்டல்ல தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. அது மட்டும் இல்ல, அந்த கிட்னாப்பரோட டார்கெட் அந்த பொண்ணு கிடையாது, இந்த டீச்சர் தான். அந்த டீச்சர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் டார்கெட் பண்ணிருக்கான். ஆனா அந்த டீச்சர் அந்த பொண்ணை தேடிட்டு அங்க வந்துட கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு தான் வேணும்னே அந்த குயின்ங்கிற வார்த்தையை மெதுவா சொல்லியிருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. இந்த டீச்சருமே அந்த பொண்ணை தேடி ரோட அலைஞ்சிட்டு இருக்கானா, அப்போ ஒரு இடத்துல இந்த பொண்ணோட நேம் பேட்ச் கிடைக்குது. அந்த பேட்ச் எக்ஸாக்டா அந்த வீமோ பீச் குயின் ஹோட்டலோட வாசல்ல தான் கிடக்குது. அந்த பொண்ணு சொன்னது வீமோ பீச் ஹோட்டல், இது வீமோ பீச் குயின் ஹோட்டல். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கே, ஒருவேளை அவ இங்க இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் நேரா அந்த ஹோட்டலுக்குள்ள தான் போறான். ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கதவெல்லாம் திறந்துட்டு இவன் உள்ள போய் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே தேடிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூமோட வாசல்ல அந்த பொண்ணோட கிளிப் கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ரூம்குள்ள இருந்து அந்த பொண்ணு முனகிற சத்தமும் கேக்குது. இந்த டீச்சர் போய் கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு முகத்துல எல்லாம் ஜோக்கர் மாதிரி மேக்கப் போட்டு அவளுடைய கண்ணு, வாய், கை, கால்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இவர் வேகமா போயிட்டு பியோல் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் அவுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ அந்த ரூமோட டோரை வெளியில இருந்து லாக் பண்றாங்க. அதே சமயம் இங்க கால் சென்டர்ல ஹான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இந்த பிக் டிஷ்ங்கிற பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், அதை என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. பிக் டிஷ்ன்ற பேர்ல ஒருத்தன் வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஹாட் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவன் வந்து ஏதோ ஒரு டீச்சரை பத்தியும் போலீஸை பத்தியும் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சுட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் பண்ற டீச்சர், அஃபயர் வச்சுக்கிற டீச்சர், லஞ்சம் வாங்குற டீச்சர், இவங்க எல்லாம் லஞ்சம் கொடுத்து அவங்க செய்யற தப்புல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப காண்டா காட்டமா திட்டி அவன் வீடியோ போட்டு இருந்திருக்கான். அவனோட லைவ் வீடியோவை போடு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. அதே சமயம் அங்க அந்த டீச்சரையும் பொண்ணையும் ரூம்குள்ள லாக் பண்ணாங்க இல்லையா, எவனோ ஒருத்தன் கேமரா மூலியமா இங்க நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கான். மைக் மூலியமா அங்க உள்ள இருக்கவங்க கிட்ட பேசுறான், அந்த டீச்சர் கிட்ட பேசுறான். இப்ப நான் உங்ககிட்ட ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்னதுமே அங்க இருக்கிற பேஸ்பால் பேட் எடுத்து அந்த ஃப்ராட் பொண்ணோட முகத்திலேயே அடிச்சு உடைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டீச்சர் ஒரு மாதிரி பயந்து போய் பதட்டமா நின்னுட்டு இருக்காரு. இங்க கால் சென்டர்ல அந்த பிக் டிஷோட லைவ் வீடியோ போட்டாங்க இல்லையா, அதுல அந்த பிக் மாஸ்க் போட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி செய்யற தப்பை எல்லாம் லஞ்சம் கொடுத்து மறைக்கிற ஒரு டீச்சருக்கு நான் இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன், அதை நீங்க லைவா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் பியோலும் இருக்காங்களே அந்த ரூமோட வீடியோவை தான் காமிக்கிறான். ஆனா 5 செகண்ட்லயே அதை க்ளோஸ் பண்ணிட்டான். டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். இது தேவையில்லாம கண்டென்ட்டுக்காக கிறுக்குத்தனமான வேலையை பார்க்குற ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த டீச்சர் ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 செகண்ட் வீடியோவை திரும்பவும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்கான், நீ இப்ப பண்றதுனால எதுவும் மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த டீச்சர் இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்குள்ள டாரிக் அந்த ஹோட்டலுக்குமே வந்துடுறான். வாக்கி டாக்கியோட வால்யூம் அதிகமா வைங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கா. யாரோ அங்க ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு நடந்து வர சத்தம் மட்டும் தான் கேக்குது. யாரு என்னன்றது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.